இறப்புங்கிற ஒரு நிகழ்வை என்னைக்கா இருந்தாலும் எல்லா மனிதர்களும் சந்திச்சு தான் ஆகணும். ஜூலை 4 1934 அறிவியல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த ஒரு பெண்மணி இந்த தேதியில் இறந்து போகிறாங்க. இறந்த இவங்களோட உடல்னால மற்ற மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட சவப்பெட்டிக்குள்ளே சுமார் 1/2 இன்ச் திக்னஸ் அளவு இருக்கிற மெட்டலால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இவங்களை வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. தன்னோட வாழ்நாளில் பல பிரச்சனைகளை பார்த்து இன்றைக்கி நமக்கு தேவையான கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரியான பல விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுத்த மரியான்னு சொல்லப்படுற மேரி கியூரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஷ்யாவோட பிடியில் இருந்த போலாந்து நாட்டில் வளர்கிற மரியாவுக்கும் சரி, அவங்களை சுற்றி இருந்த பெண்களுக்கும் சரி, அவங்க மேற்படிப்பை தொடர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கப்படவே இல்லை. ஆனாலும் எப்படியாவது படிச்சிடணும்னு நினச்ச மரியா அங்கே சீக்ரெட்டாக நடத்தப்பட்டு இருந்த ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறாங்க. இது மூலமாக அவங்க கணிதம், அறிவியல் மாதிரியான விஷயங்களில் ரொம்ப அறிவை வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தன்னோட 24 வயசில் பாரிஸில் இருந்த சொபான் யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாங்க. உடலை உறைய வைக்கிற குளிர், பசி, வறுமை அப்படின்னு இவங்களோட கல்லூரி நாட்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போகுது. சில நேரங்களில் சாப்பிட்றதுக்கு பிரெட்டும் டீயும் கிடைக்கும். நிறைய நேரங்கள் அது கிடைக்காம அவங்க பசியில் மயங்கி கிடந்த நாட்களும் உண்டு. இருந்தாலும் தன்னோட இந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் இவங்க 1893 1894 தன்னோட ஃபிசிக்ஸ் மற்றும் மேக்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பாரிஸில் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ண மரியா தன்னோட நாடான போலாந்துக்கே திரும்புகிறாங்க. அங்கே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய யூனிவர்சிட்டியை அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பெண்ணாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு அங்கே வாய்ப்பு மறுக்கப்படுது. இதனால் பாரிஸ்கே திரும்புகிற மரியா அங்கே சயின்டிஸ்டாக இருந்த பியரி கியூரி அப்படிங்கிறத மீட் பண்ணி 1895 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அந்த ஆராய்ச்சி போயிட்டு இருந்தப்போ ஹென்ரி பெக்கரல் அப்படிங்கிறவர் 1896 ஒரு ரிசர்ச்சை வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, இவர் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே யுரேனியம் சால்ட்டை கோட் பண்ணி அதை வெயிலில் வைக்கிறது மூலமாக அது எக்ஸ்ரேவை ரிலீஸ் பண்ணுதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் வச்ச நாட்களில் அங்கே வெயில் இல்லாதனால அவர் அந்த பிளேட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே வச்சிருந்தார். இருந்தாலும் அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது அதில் பிரிண்ட் ஆகிருந்தது. இது மூலம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, இந்த யுரேனியம் சால்ட் எந்த ஒரு சூரிய வெளிச்சமும் இல்லாமல் தானாகவே ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண மேரி கியூரி யுரேனியம் மட்டும் இல்லை, தோரியமும் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமான கியூரி ஃபேமிலி இதை இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பிட்ச்பிளண்ட் அப்படிங்கிற யுரேனியம் ஓரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த யுரேனியம் ஓரிலிருந்து ரொம்பவே அதிகப்படியான எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத கவனிச்ச கியூரி, இதில் இருக்கிற யுரேனியமால் மட்டும் இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியாது, இதுக்கு இன்னும் சில எலமெண்ட்ஸ் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமா இவங்க பண்ண தொடர் ஆராய்ச்சி மூலமாக இவங்க 2 புது எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று பொலோனியம், இன்னொன்று ரேடியம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு ஒரு பேரும் கொடுக்குறாங்க. அதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்படி தான் நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டைம் கிடச்சிது. ரேடியோ ஆக்டிவ் ஃபீல்டில் இவங்களோட கண்டுபிடிப்புக்காக 1903 கொடுக்கப்பட இருந்த நோபல் பிரைஸில் பியரி கியூரியும் ஹென்ரி பெக்கரலும் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது என்னோட மனைவியான மேரி தான் அப்படிங்கிறத நோபல் ஃபவுண்டேஷனுக்கு எடுத்து சொல்லி இவர் மேரியையும் அதில் சேர்த்துக்கிறது. இதனால் 3 பேரும் சேர்ந்து அந்த ப்ரைஸை வாங்குறாங்க. ஆனால் 1911 கொடுக்கப்பட்ட நோபல் பிரைஸில் இந்த யுரேனியம் ஓரிலிருந்து ரேடியமை தனியாக பிரித்து எடுத்ததுக்காக கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் மேரி கியூரிக்கு மட்டும் நோபல் பிரைஸ் வாங்கப்படுது. அறிவியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பெண்ணும் இவங்க தான். அதே மாதிரி 2 நோபல் பிரைஸ் வாங்கின முதல் சயின்டிஸ்ட்டும் இவங்க தான். கூடவே 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் முதல் முறையாக நோபல் பிரைஸ் வாங்கினவங்களும் மேரி கியூரி தான். வேர்ல்டு வார் 1 பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டிருந்த சோல்ஜர்ஸ் நிறைய புல்லட் அப்புறம் மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸால் தாக்கப்பட்டு ரொம்பவே அடிபட்டிருந்தாங்க. அந்த மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சரியாக டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாமல் அதை எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த சமயத்தில் மேரி அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு சின்ன சின்ன எக்ஸ்ரே மிஷின்ஸை கொண்டு வராங்க. இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக சோல்ஜர்ஸோட உடம்புல எங்கெல்லாம் குண்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டாக்டர்ஸால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடிஞ்சது. 150க்கும் மேற்பட்ட நர்சஸ்க்கு இந்த மிஷின்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பல சோல்ஜர்ஸோட உயிரை மேரி கியூரி காப்பாற்றிருக்காங்க. இதனால் மேரியை கௌரவிக்கிற விதமாக அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த மிஷின்ஸ்க்கு லிட்டில் கியூரிஸ் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. இன்றைக்கி யுரேனியம் மாதிரியான அதிக ரேடியேஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பரான ப்ரொடக்ஷனோட ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் அந்த காலத்தில் மேரி கியூரிக்கு இந்த ரேடியேஷனால் மனுஷங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தெரியாது. இப்படி ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாததால் மேரி கியூரி யுரேனியம் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வெறுங்காயாலே தொட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேடியம் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் என்னோட பேக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி 30 வருஷத்துக்கு மேலே இந்த கதிர்வீச்சில் அவங்க எக்ஸ்போஸ் ஆனதால் அவங்களுக்கு இந்த ரேடியேஷனோட பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்போது மேரி கியூரியோட லேபில் அவங்க டெய்லி தொட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருட்களான புக்கு, சேர் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரேடியேஷன் இன்னும் வெளி வந்துட்டு தான் இருக்குது. அதனாலே அது எல்லாத்தையும் ஒரு லெட் பாக்ஸ்குள்ளே போட்டு ரொம்ப பத்திரமா ஃப்ரான்ஸ் மியூசியமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரேடியேஷன் இவங்க யூஸ் பண்ண பொருட்களையும் தாண்டி இவங்க மேலேயும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனாலேயே இவங்க இருந்ததுக்கப்புறமா இவங்களோட உடம்பை அடக்கம் பண்ணும்போது
இவங்களோட சவப்பெட்டிக்குள்ளே 1/2 இன்ச் அளவுக்கான ஒரு லெட் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறமா இவங்கள அடக்கம் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ரேடியோ தெரப்பி, கரண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அணுமின் நிலையம், மெடிசின் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற நியூக்ளியர் மெடிசின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா புது புது விஷயங்களுக்கும் மேரி கியூரியோட ரிசர்ச் ஒரு முன்னோடியாகவே இருக்குது. இதனாலே இவங்களை நாம் த பைனியர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ரேடியோ ஆக்டிவிட்டியில் பல ரிசர்ச் பண்ணி புது எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்ச இவங்களோட நோபல் பயணம் இவங்களோட நின்றாமல் இவங்களோட அடுத்த தலைமுறையான ஐரின் அண்ட் ஃபெட்ரிக் தம்பதிக்கு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்காக நோபல் பிரைஸ் வாங்கி கொடுக்குது. 20th செஞ்சுரியோட பெரிய பெரிய சயின்டிஸ்டான ஐன்ஸ்டீன், ஹைசன்பர்க், பிளாங்க் இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் எல்லாருமே அறிவியல் வரலாற்றோட ஒரு முக்கியமான நிகழ்வான இந்த சால்வே கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து 29 சயின்டிஸ்டில் இருந்த ஒரே ஒரு பெண் அறிவியலாளர் மேரி கியூரி தான். பெண்களை லெபார்டரிஸ்குள்ளேயே அலோவ் பண்ணாத அந்த காலத்திலேயே அறிவியலோட தலையெழுத்தே மாற்ற போகிற ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸில் ஒரு பெண்ணாக பார்ட்டிசிபேட் பண்ண மேரி கியூரி இன்றைக்கி அறிவியல் துறையில் என்ட்ராக இருக்க நிறைய பெண்களுக்கு பெரிய ரோல் மாடலாகவே இருக்காங்க.